நீயாக நினைத்து விட்டால் என்ன செய்வது? என் அன்பின் பாத்திரம் நீ. 3 மனைவிகளில் ஆசனாயகி நீ. இப்போது சொன்னால் என்ன, இப்போது சொன்னால் என்ன, அப்போது சொன்னால் என்ன? மனதிலே ஆசை நாளைக்கு நான் என்றால் முதன்மையாக எனக்கு தான் நீங்க தெரிவித்திருக்க வேண்டும். சரி, சொல்லல, என்ன செய்யுது? சென்று வாருங்கள். நானா? ஆமா. எது இல்லாதவனாலும் கல்யாணம் பண்ணலாம், பருப்பு இல்லாம கல்யாணம் பண்ண முடியுமா? மனதில எந்த குழப்பம் தேவையில்லை, புறப்படு போகலாம். அப்படி உங்களோடு நான் வர வேண்டும் என்றால் எனக்கு 2 வரங்கள் தேவைப்படுகிறது. 2 வரம் என்ன? 1000 வரம் தருகிறேன். மகுடாபிஷேகம் முடியட்டும். இல்லை இல்லை இல்லை, வரம் இப்பதான் தேவைப்படுகிறது. பெண்களுக்கு வாதம் இருக்கலாம், ஹாஸ்பிட்டல் போய் பண்ணிக்கலாம். பிடிவாதம் தான் என்ன செய்யுது? சரி, தொட்டு தாலி கட்டின கணவனை நம்பவில்லை, அப்படியெல்லாம் சத்தியம் கேட்ட பிறகு என்ன? சரி, நீ கேட்கும் வரத்தை கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். கேட்கலாமா? தாராளமா. ஆசை எந்தன் பிராணனே சைமாதி கருணையா வரிவரத்தால் வரதல் உலகினை ஆள வேண்டும். மற்றொரு வரத்தலாமே, மற்றொரு வரத்தலாமே 14 வருடம் கானகத்தில் தவம் செய்ய வேண்டும் வேண்டும். மன்னவா, முதல் வரம், இந்த அயோத்தி நாட்டை என் மகன் பரதன் ஆள வேண்டும். 2வது வரத்தினா கானகத்திலே 14 வருடம் ராமன் தவத்தில் செய்வன்.
என்றால் தாய்க்கு தலைமகன் அல்லவா நாட்டை ஆள வேண்டும். உண்மைதான். அப்படி தாய்க்கு தலைமகன் தானே ராமன். அவன் தாய்க்கு அவன் தலைமகன், எனக்கு பரதன் தானே தலைமகள். முதலில் உன்னையான திருமணம் செய்தேன். இல்லை, கோசலையை திருமணம் செய்தேன். யாரு செய்தால் என்ன? அதனால் என் மகன் தான் ஆள வேண்டும். என்ன வார்த்தை சொன்னாயடி. என்னவார்த்தை சொன்னாயடி, என் மனம் உருகுதடி. என்னவார்த்தை சொன்னாயடி, தையே. ஆ என்னவார்த்தை சொன்னாயடி. ஆ ஆ ஆ. உனக்கு மனத்தேதி இப்படி மாறியது கண்ணா. ஒருவன் சொல்லிக் கொடுக்கிற சொல்லும் ஒருவன் கட்டிக் கொடுக்கிற சாதமும் எவ்வளவு நாள் வரும்? வராது. மனிதனாக பிறந்து விட்டால் சொந்த புத்தி இருக்கணும், சொந்த அறிவு இருக்கணும். இனி வேளையிலே கொடுக்கும் உயர்ந்தலும் படைத்த நமது கிராம சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் என் திருவாளர் அன்பழகன், இன்னும் மதிப்புக்குரிய அன்பழகன் இந்த நாடகத்துறையில் ஒரு சகாத்மம் செய்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50 ஆண்டுகளாக இந்த நாடகத்துறை உழைத்து அவருக்குன்னு ஒரு தனியே இடத்தை பதித்துக் கொண்டிருக்கும் அருமை அப்பா நமது இரநேரி கொண்ட கிராம சேர்ந்த இந்த மதிப்புக்குரிய பச்சையப்பன் அப்பா அவர்களை பாராட்டி ரூபாய் 100 என்படி பணிந்திருக்கிறார்கள். கொஞ்சம் எல்லாம் கை தட்டுங்க. ஏன்னா இந்த வயசுல வந்து நாடகம் நடத்துறாங்க, இவ்வளவு பாடுறாங்க, இவ்வளவு அதெல்லாம் கலைவாணியுடைய பரிபூர்வமான அருள். ஐயா அவரை பாராட்டி ரூபாய் 100 வழங்கியிருக்கிறார்கள். அந்த அன்புகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். முடிவை மாற்றிக்கொண்டு மலர்ந்த முகமே வாழ்க்கையின் இன்பம் என்று பெரியோர் நான் எப்படி வாழ்ந்தவன், நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலர்ந்தும் மானப்பெருதி என்று இதுவரை வாழ்ந்தது. அந்த மானத்தை கெடுக்காத வர முடியாது. நமது என்னுடைய அண்ணா சக்கரவர்த்தி அண்ணாவுடைய நீண்ட நாள் நண்பருமான என் பொன்னுசாமி, பாருங்க வெள்ளிசாமி இல்ல பொன்னுசாமி, அந்த அன்புள்ளங்கள் இங்கு அண்ணா அவர்களை பாராட்டி ரூபாய் 100 வழங்கியிருக்கிறார்கள். நன்றி தெரிவித்தோம். நன்றி. ராமன் ராமன் ராமன்
ராமன் எனக்கொரு ராமன் எனக்கொரு ராமா பூமியை அருவேன் எனக்கொருவன் எப்படி பிரிவேன் கையே ராமன் எனக்கொருவன் ஆனையின் பாரம் உன்னை தாங்குமா? எனக்கொருவன் எனக்கொருவன் பரதனே ஆளட்டும் இந்த அயோத்தி நாட்டை. ராமன் காணக செல்லக்கூடாது கைகேயி. அயோத்தி நாடு எவ்வளவு பரந்த வெளி. அந்த பரந்த வெளியில் எங்கேயாயிலும் ஒரு மூலை இருக்க நீ ஏற்றுக்கொண்டு உன் காலை பிடித்து கேட்கிறேன். விடுங்கள் காலை. காலை பிடித்தாலும் கருணை காட்ட மாட்டாள் இந்த கைகி. நான் வாங்கிய சாபம் அப்படி. ஒரு நாள் அரசாட்சி செய்து கொண்டிருக்க நேரத்தில் குடிமக்கள் வந்து முறையிட்டார்கள், மன்னா நாங்கள் இட்டிருக்கும் பயிர்களை மிருகங்கள் அழிக்கிறது என்று. அதனால் வேட்டையாட நாட்டு மக்களை கூட்டிக் கொண்டு அமைச்சர் சுமந்திரரை கூட்டிக் கொண்டு சென்றேன் கானகம். சில